ஐயா, எனக்கு திருப்பதிக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு அப்படியே பட்டணம் போக ஆசையா இருக்கு. பிரயாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் செய்யுங்க. அப்பா கிட்ட கூட சொல்லியிருக்கேன். 4-5 நாளுக்குள்ள போகணும். ஆகட்டுமா? இந்த போலீஸ்காரோட பேசி புண்ணியம் இல்ல. ஹிருதயம் இரும்பு. ஹிருதயம் இரும்பா இல்லாட்டா இந்த உலகமே வீணா அழிஞ்சுடும். ஆமா ஆமா, இந்த போலீஸை நம்பித்தான் கடவுள் உலகத்தை படைச்சிருக்க. முத்தியனை போன்ற பக்கா திருடர்களை படைத்த கடவுள் தான் எங்களையும் படைச்சிருக்காரு. அண்ணா, திருடன் திருடன் பயமுடுத்துறீங்களே, யாரண்ணா திருடன்? சகோதரிக்கா தப்பி சென்ற முத்தையன் அல்ல திருடன், சங்கு பிள்ளை திருடன். அவனை காப்பாற்றுவர்கள் திருடர்கள். இந்த பயல்களை தண்டிக்காத நீங்களும் திருடர்கள். இந்த மனித குலமே ஒரு திருட்டு பரம்பரை. அண்ணா, முத்தையனுக்காக நீங்க பயப்பட வேண்டியதில்லை. நான் சொல்லும் கள்ள மார்க்கெட்டு கழுதையில பிடித்து தூக்குல போடுங்க. உங்களுக்கு நல்ல பேரும் பதவியும் கிடைக்கும். பேஷ் பேஷ். அக்கா, உங்க அண்ணனுடைய அசிட்டுத்தனத்துக்கு ஒரு அருமையான அணுக்குண்டு. சரதாமா சரதா, ஏது இது எல்லாரும் சேர்ந்து என் மனசை கழிச்சு விடுக்க போட்டிருக்க. கல்லையும் கரைச்சு விடலாம், உருண்டை வெள்ளத்தையும் கரைக்கலாம். உங்க மனசை யாரால கரைக்க முடியும்? அம்மா மிஸ்ஸஸ் தலைவலி ஷட்டப். சும்மா இருங்க. நான் மிஸ்ஸஸ் தலைவலி, நீங்க மிஸ்டர் மண்டியடி. இப்ப நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க? இரக்கம் இல்லாதவன், கண்டிப்பானவன், அதுதானே உங்க முடிவு. அது தவறான எண்ணம். முத்தையன் ஆரம்பத்துல ஒரு தவறும் செய்யாதவன் தான். அது நேக்கம் நன்னா தெரியும். அதை சட்டபூர்வமா விசாரிச்சு கார்வார் சங்கு பிள்ளையை தண்டிக்கிறதுக்குள்ள அவன் அவசரப்பட்டு ஜெயிலேருந்து தப்பிச்சு ஓடிட்டான். அதுக்கப்புறம் பல குத்தங்கள்ல ஈடுபட்டுட்டான். எப்பேற்பட்ட இடையூறு வந்தாலும் மனிதன் அதை சட்டப்பூர்வமாக நீதிமன்றத்தில் தீர்த்து கொள்ளணும். இதுதான் அரசியலின் கருத்து. புரியுறதோ? புரியுது புரியுது. இது உங்க பிரசங்கம். தங்கையை நாசமாக்க வந்த அயோக்கியனை பழிவாங்க முத்தைய இருந்த நிலைமையில நீங்க இருந்திருந்தா தெரியும். என்ன புரியுறதோ? அபிராமி, லலிதா, போயிட்டு வாங்கம்மா. கமலபதி, நீ எனக்கு ஒரு உறுதிமொழி தர வேண்டும். என்ன? என்றைக்காவது ஒரு நாள் போலீசார் என்னை பிடித்து விட்டால் அல்லது நான் இறந்தே விட்டால். அப்படியெல்லாம் சொல்லாத முத்து. ஏதோ விபரீதம் நேரப்போகிறது என்று என் மனதின் மூலையில் ஒன்று சொல்லுகிறது. என் பயம் பொய்யானால் சரிதான். ஒருவேளை உண்மையாகிவிட்டால் நீதான் என் உயிரின் ஆசைகளை நிறைவேற்ற வேண்டும். எதுவானாலும் சரி, சொல்லு முத்து, கட்டாயம் நிறைவேற்றுறேன். நண்பா, வைராக்கியம் நிறைந்த என் உள்ளம் சிறுவயது முதல் தனிமையிலேயே வாழ்ந்ததால் கல்லை போல் உரமேறி கரடு முரடாக மாறிவிட்டது. அந்த முரட்டு உள்ளத்தை அடிக்கடி தன் பாசத்தாலும் அன்பு மொழியாலும் மென்மையான மலர்ச்செடியாக மாற்றி வைத்திருந்தாள் தங்கை அபிராமி. அந்த செடியின் பிரேமை புதுமலராக வந்தாள் கல்யாணி. அந்த இதய மலர்ச்செடியை திடீரென்று அசைத்து விட்டன பல கொடுமையான சந்தர்ப்பங்கள். அது சமுதாயம் என்னும் காட்டிலே சட்டம் என்னும் புயலில் அகப்பட்டு இப்போது அடைக்கலமாக உன்னிடம் வந்து ஒதுங்கி இருக்கிறது. நண்பா, இந்த செடி மீது ஒருவேளை இடி விழுந்து விட்டால் நீதான் அபிராமிக்குரிய நிழலாயிருந்து அவளை காப்பாற்ற வேண்டும். நான் வளர்த்த அருமை பூங்கொடியை நீதான் கற்பக விருட்சமாக நின்று ஆதரிக்க வேண்டும். இந்த துரதிருஷ்டம் பிடித்த அண்ணனை தவிர அவளுக்கு வேறு யாருமே கிடையாது. எனக்கு பிறகு என் செல்வத்தை நீதான் போற்றி பாதுகாக்க வேண்டும். இந்த உறுதிமொழி எனக்கு தருவாயா நண்பா? கட்டாயம் தருவேன் முத்து. கடவுள் சாட்சியாக அபிராமியை நான் காப்பாற்றுவேன். ஆனா அபிராமி என்னை காப்பாற்ற சம்மதிக்க வேண்டுமே. காப்பாற்றுவாள் நண்பா, நிச்சயமாக காப்பாற்றுவாள். அபிராமி உன் மீது கொண்டிருக்கும் அன்பை புரிந்து கொண்டுதான் நான் இப்படி பேசுகிறேன். ஆகட்டும், அபிராமியை மட்டுமல்ல உன்னையும் நான் காப்பாற்றுவேன். என் உயிர் உள்ள வரைக்கும் உனக்கு எந்த விதமான ஆபத்தும் நேராமல் பார்த்துக் கொள்வேன். அப்படியே ஏதாவது நேர்ந்து விட்டால் நமது பிளான் படி நீ காரில் ஏறி பறந்து விடு. பிறகு நான் வந்து உன்னை சந்திக்கிறேன். என்னடா இவன் மேடை நடிகின்றானே என்று யோசிக்காதே. எனக்கு இந்த உலக நாடகத்திலும் நடிக்க தெரியும் கொஞ்சம். சரி, நேரமாச்சு, வா நாம தியேட்டருக்கு போலாம். சரி.
எங்குமே கூசாமல் குதிப்பேன். என்னை கூடி பிடிக்க போலீஸ் வந்தார். கூடி பிடிக்க போலீஸ் வந்தால் குருடராக்கிடுவேன். எதிர்த்தால் குடல் சரித்திடுவேன். உடலை கூறு போட்டிடுவேன். அஜக்தான் கணக்தான் டாங்கிடப்புற டேப் அடிக்கிறான். டாங்கிடப்புற டேப் அடிக்கிறான். யார பாண்ட பாண்டோலாம் குப்பான் குள்ளோ சுபத்ரி ஜப்பா. பாத்துக்கோ சாமி, கேட்டுக்கோ நைனா. நான் அரண்மனையில திருட போறேன். அதுக்காக என் மனசுல உன்னை கொஞ்சம் வேண்டிக்கிறேன். கத்தி கட்டாரி சூலம் கைதனில் ஏந்தி நின்று காவல் காத்திடும் கருப்பா. மூர்த்திய சிவப்பா முருகன் தகப்பா. காடுமலையில் காத்திடும் கருணையப்பா. பல் குபலே பல் பல் குபலே பல் பல் குபலே பல் பரே பல் குபலே பல் பரே 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 ஏழை பங்காள நல்வி ஏமாற்றி பணம் சேர்ந்த இரும்பு பெட்டியை காட்டி கப்பனை காட்டி பெட்டியை காட்டி இரும்பு பெட்டியை காட்டி கம்பியை போட்டு உடைப்பெண் பூட்டி கத்தை கத்தையா எடுப்பெண் கரன்சி நோட்டு. பம்பம்பள 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 பம்பள 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 பம். மட்டம் என்ன மட்டம், இது நாவலத்த மட்டம். ஏ ராணி ஏறி ஊர்வலமாக பவனி வரும் 4 காலு டில்லி மட்டங்க. என்னம்மா ராணிக்குட்டி, நம்ம இடத்துக்கு வந்துட்டோம். போகலாமா உள்ள? அடே, என்ன குட்டி கிட்டி என்று குறும்புத்தனமாக பேசுகின்றாய்? நான் ஒரு அரச குமாரன் என்பது உனக்கு தெரியவில்லையா? நல்லா தெரியுதே. பப்பள பள பள பளவென டாலடிக்குதே, கழுத்தில் டாலடிக்குதே, தாலி டாலடிக்குதே. அது தாலி அல்ல, அது தாலி அல்ல, பந்தயத்தில் பரிசு பெற்ற டாலர். அது தாலி அல்ல, பந்தயத்தில் பரிசு பெற்ற டாலர். ஆண் பிள்ளை என்று சொன்னாயே, ஆண் பிள்ளை என்று சொன்னாயே, ஏன் நிலை மீசை உனக்கு, ஏன் நிலை மீசை முகத்தில், ஏன் நிலை மீசை. என் வயது சிறுசு, என் வயது சிறியதானதாலே வளரவில்லை மீசை, இன்னும் வளரவில்லை மீசை. மார்பகல் ரே, மார்பகல் ரே நிமிர்ந்து என்ற மனதை மிரட்டுதே, எனக்கு மயக்கம் ஊட்டுதே. தண்டால் பசி, தண்டால் பசி சிலம்ப மாட்டி முண்டா பெருத்தது. தண்டால் பசி சிலம்ப மாட்டி முண்டா பெருத்தது. உடம்பு குண்டாய் தெரியுதே. அடே, இப்பொழுது உன் சந்தேகம் தீர்ந்துதா? நான் சென்று வருகின்றேன். என்னம்மா நாக்குல மூக்குல நத்து பில்லாக்கல போட்டுக்கிட்டு பேச்சு பிறாக்கல ஓட பாக்குறிய? உந்தனை சும்மா விடுவேனோ, உனக்கு நான் சம்மதப்படுவேனோ, பெண்கள் தந்திரம் அறிவேனே. பேயனை போல் பேசுகிறாய், போக்கிரியாய் ஆடுகிறாய். மன்மதன் எனக்கு நிரடி தேவி, மதமோ போடா மூதேவி. கொண்டா நடிப்போம் ஓடையிலே, கொண்டு வைப்பேன் பாடையிலே, கொடுத்திடுவேன் தாடையிலே. உந்தனை சும்மா விடுவேனோ, உனக்கு நான் சம்மதப்படுவேனோ. என்னை தொந்தரவு செய்யாது, என்னை விட்டு போய்விடு. உன்னை விட்டு பிரியவில்லை, ஒருவர் முகம் பார்க்கவில்லை. என்னை விட்டு நீ பிரிந்தால் இடுவேன் நான் கைவிலங்கு. தில்லா டாங்கு டாங்கு தெரிஞ்சு கோத்தெம்பாங்கு, தில்லா டாங்கு டாங்கு இத தெரிஞ்சு கோத்தெம்பாங்கு. கைவிலங்கு போட்டு என்னை கடுஞ்சிறையில் இட்டாயானா, மெய்விளங்கும் காகிதனில்
விளங்கும் காசிதனில் மேன்மை மிக்க லிங்கமாவேன் எதிர்பார்த்து பாடு இல்லாவிட்டால் நீ ஓடு எதிர்பார்த்து பாடு இல்லாவிட்டால் நீ ஓடு காசிதனில் லிங்கமாகி காட்சி நீயும் கொடுத்தாயானால் கனபாடி பட்டராகி காலை மாலை பூஜை செய்வேன் தில்லாட்டாங்கு டாங்கு தெரிஞ்சு கோத்தெம்மாங்கு பட்டரை போல் வந்து நீயும் பக்தியுடன் பூஜை செய்தால் முக்தி கொடுக்க மாட்டேன் மோசமே நீ போகாதேடா எதிர்பார்த்து பாடு இல்லையேல் வாயை மூடு தில்லாலே தில்லாலே சொல்லாலே கொல்லாதே நல்லாலே 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 சொல்லாதே சொல்லாதே அப்படி சொல்லாதே போடா அடே முரடா என் கையை விடடா என் ராஜா உன்னை கண்டால் உன் கையை துண்டித்து விடுவார் உன் ராஜா தான் பூஜாவாயி மூலையில தூங்குறானே இப்ப நான் தான் உனக்கு ராஜா. மாமையிலே மாமையிலே மையலானே மருதபாடி மாமையிலே மையலானே மருதபாடி பாடி ஏனோ எந்தன் மீதில் வீணாய் மோகமானாய் பாவி ஏனோ எந்தன் மீதில் வீணாய் மோகமானாய் நாயகி நீயே தடடா பேயே ஆரா குயிலே ஓடா பயலே உனக்கே தொண்டு ஆகேன் பெண்டு ஜல் ஜனக்கு ஜனக்கு தக ஜனக்கு ஜனக்கு தக உனக்கும் எனக்கும் வெகுஜம் ஜல் ஜனக்கு ஜனக்கு தகஜம் ஜனக்கு ஜனக்கு உனக்கும் எனக்கும் ஜனக்கு ஜனக்கு உனக்கும் எனக்கும் ஜனக்கு ஜனக்கு உனக்கும் எனக்கும் ஜனக்கு ஜனக்கு உனக்கும் எனக்கும் ஜல் 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 பல்ரா ஜாக்கிரதை. என்னப்பா புறம் கழிச்சு புறம் கழிச்சு பாடி இப்பதான்ப்பா சந்தோஷமா இருக்கு. கமலபதி வாங்க சார் வாங்க வாங்க வாங்க. என்ன நாடகம் எல்லாம் பாத்தீங்களா எப்படி இருக்கு என்ன? அதற்கட்டும் நீங்க தானே ஆக்டர் மிஸ்டர் கமலபதி? ஆமா சார் நானே தான். நீங்க எந்த ஊர் சார்? திருப்பரங்கோயில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சாஸ்திரி. போலீஸ் இன்ஸ்பெக்டர் சாஸ்திரி நீங்க தானா? நீங்க ஏன் சார் இப்படி வேஷம் போட்டுட்டு வந்தீங்க? வேஷம் போட வச்சுட்டீங்களே. ஓஹோ அது இருக்கட்டும், எங்க இந்த திருட்டு பையன்? திருடனா? முத்தையன். முத்தையனா? எஸ். ஏய் யாரப்பா முத்தையன்? இப்ப ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆனானப்பா. ஓஹோ இந்த கள்ள பாட்டு போட்டான அவனை சொல்றீங்களா? அவன் நம்ம பையன் சார். உன்னை அழைச்சிட்டு வர சொல்லு. ஏன் பாக்கணுமா நீங்க? ஆமா. இதோ கூட்டு வர சொல்றேன். சீக்கிரம் சொல்றேன். நீ போய் அந்த பையனை கூட்டு வா. சரி என்ன சார் நிக்கிறீங்களே? உட்காருங்க உட்காருங்க. எனக்கு உட்கார்றதுக்கு நேரம் இல்லை. பரவாயில்ல சும்மா உட்காருங்க சார். பாபா பாருங்க சார், இவன் தான் கள்ள பாட்டு போட்டது. என்ன நாயுடு? இல்ல சார் முத்தையா. என்ன யாரோ சார் இவன் பாவம். என்ன ஐயா மிஸ்டர் கமலபதி, என்ன ரொம்ப எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கீங்க. உங்களுக்கு நான் ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டேன். பரவாயில்ல சார், அதை பத்தி என்ன? கமலபதி மிஸ்டர் திருடன் வர்றோம். ஐயா சரிதான்ப்பா நீ போ. பல்ராம் வா சீக்கிரமா நம்ம அங்க போகணும். என்னங்க பேப்பரை கூடவே எடுத்துக்கிட்டு வர்றீங்க? பேப்பர்ல விசேஷம் ஏதாவது? அதை ஏன் கேட்கிற? மெட்ராஸே ஒரே கொல்லுன்னு போயிட்டு தான். ஏங்க? ஏன்னா அந்த பக்காத்துல முத்தையன் ரொம்ப சாமர்த்தியமா தப்பிச்சுட்டு போயிட்டான். ஆமாங்க நான் கூட படிச்சேனுங்க. ரொம்ப அதிசயமா தான் இருக்கு. அவ்வளவு போலீஸ்காரங்க கொட்டாய் சுத்தி இருக்கும் போது அவன் எப்படித்தான் போயிருக்க முடியும்? அதான கண்டுபிடிக்க முடியாம திணறாங்க. திருடன் தண்ணி கொண்டாடுற சீன் முடிஞ்சதும் இன்ஸ்பெக்டர் ஸ்டேஜுக்குள்ளவே போயிட்டாராம். கேட்ல போலீஸ் வேற பாரா இருந்திருக்கு. இவ்வளவுக்கு நடுப்புற எப்படியோ அவன் டிமிச்சு கொடுத்திருக்கான். அடே எங்க அப்பா முத்தையன் பெரிய ஆளு பெரிய ஆளு. அவதான் இவனை எங்கேயோ பதுக்கி வச்சிருக்கலாம்னு ஊர்ல சொல்றாங்களாம். அப்படியும் இருக்குமா? என்னமோ எனக்கு இதுல நம்பிக்கை இல்லம்மா. என்னதான் முத்தையன் திருடனா இருந்தாலும் பொம்பளைங்க விஷயத்துல ரொம்ப நல்லதுன்னு நம்ம ஊர்ல பேசிக்கிறாங்க. நேரமாச்சு, நீங்க புறப்படுங்கம்மா.
ஏம்மா புறப்படல? இல்லப்பா, எனக்கு மனசு ஒண்ணும் சரியில்லை, நான் வரல. என்னம்மா டிக்கெட் எல்லாம் வாங்கியாச்சு, இப்ப இப்படி சொல்றிய? பிரயாணத்துக்காக டிக்கெட்டை தவிர டிக்கெட்டுக்காக பிரயாணம் இல்லப்பா. வேணும்னா நீங்க போயிட்டு வாங்க, நான் வரல. கடவுள் ஏன் தான் உனக்கு இந்த அவசர புத்தியை கொடுத்தாரோ? அம்மா, நான் போய் நம்ம முத்தையனை பார்த்துட்டு வரேன், ரொம்ப அவசரம். சரிதான்ப்பா, நீ போயிட்டு வா, நாங்களும் 2 நாள்ல வந்துடுறோம். சரிதாம்மா. கல்யாணி, வந்து விட்டீர்களா? வந்து விட்டேன் கல்யாணி, சுதந்திர மனிதனாக. அபிராமி சுகமா? சுகமாயிருக்கிறான். என் தாய்க்கு கொடுத்த வாக்குறுதியை 3/4 பாகம் நிறைவேற்றி விட்டேன். அத்தான், இனிமேலாவது உன் சொல்லை தட்டவே மாட்டேன். இனி நீதான் எனது உலகம் கல்யாணி. அத்தான், எங்கோ அடிவானத்துக்கு அப்பால் இல்லாத சொர்க்கத்தை தேடி அலைகிறார்களே, அந்த சொர்க்கம் இந்த சந்திப்பை விட உயர்ந்ததாத்தான்? கல்யாணி, அடிவானமே ஒரு காணல், அதற்கு அப்பால் இருக்கும் சொர்க்கமும் ஓர் கற்பனை. செத்தபின் ஜீவனதை எட்டி பிடிக்கும் உயிர்களுக்கு ஆறுதல் தரும் இந்த அன்பை தவிர வேறு சொர்க்கமே இல்லை கண்ணே. அத்தான், அத்தான், என்ன? உங்களை ஒரு விஷயம் கேட்கிறேன், கோபிக்காமல் பதில் சொல்லுவீர்களா? கேள் கல்யாணி, என்ன வேண்டுமானாலும் பயப்படாமல் கேள். பட்டணத்தில் உங்களுக்கு தெரிந்தவர்கள் நிறைய இருக்கிறார்களாமே, யாரோ ஒரு பெண் கூட? ஆம் கல்யாணி, அந்த பெண்ணை தேடிக்கொண்டுதான் போனேன். தேடிப்போன தெய்வ பெண் கிடைத்து விட்டாள். அவள்தான் அபிராமி. விளையாட்டு வேண்டாம் அத்தான். கல்யாணி, புரிந்துவிட்டது உன் கேள்வியின் அர்த்தம். ஊரார் பேச்சை கேட்டுக்கொண்டு உன் உயிரின் மீதே நீ சந்தேகப்படுகிறாய். இதை போல அசட்டுத்தனமான பேச்சுதான் முன்பொரு முறை நம்மை பிரித்தது. இப்போது மறுபடியும் அறிவை குழப்பிக் கொண்டு மனதை வெட்டிவிடாதே. பயம் உடலை கொல்லும், சந்தேகம் உயிரையே கொண்டுவிடும். அன்றொரு நாள் சொன்னேன், இன்றும் சொல்லுகிறேன், நன்றாய் நினைவில் வைத்துக் கொள். மண்ணில் இன்பமாக வாழ வேண்டுமானால் மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும். மனதில் உறுதி வேண்டும் அம்மா, மனதில் உறுதி வேண்டும். இனிமே சந்தேகப்படாதே, இனிமே சந்தேகப்படாதே. அத்தான், இந்த மூட ஜென்மங்கள் செய்யும் தொல்லைகளை பார்த்தால் மனிதர்களே இல்லாத உலகத்தில் பிறந்திருக்க கூடாதா என்று தோன்றுகிறது. எதிர்ப்பிலே வரும் வெற்றியில் தான் இன்பம் அதிகம் இருக்கும் கல்யாணி. அத்தான், இன்று நான் வீட்டுக்கு போகவே மாட்டேன். ஐயோ, காரியம் முடியும் நேரத்தில் சந்தேகத்திற்கு இடம் வைத்து விடாதே. நமது லட்சியம் முடியும் வரை இன்னும் கொஞ்ச நாள். அது எண்ணும் போதே இதை நினைக்கிறது. அதற்குள் அபிராமியின் கல்யாணம் முடிந்துவிடும். அதற்கு பின் நமது திருமணம் வானத்திலே மிதக்கும் வண்ண கிளிகள் போல் எல்லையற்ற கடலில் எழிலோடு நீந்திச் செல்வோம். இந்த வானகமும் வையகமும் நாம் சொன்னபடி ஆடும். சூரிய சந்திர தாரக யாவும் நமது திருமண மண்டப தீபங்களாக பிரகாசிக்கும். மாலை பெண் மந்தமாறுத தட்டிலே மலர் கொண்டு வந்து மங்கள கீதம் பாடுவாள். நாம் எண்ணியபடியே எல்லாம் நடக்கிறது கல்யாணி, எல்லாம் நடக்கிறது. நாம் விதியை வென்றுவிட்டோம் கல்யாணி, விதியை வென்றுவிட்டோம். ஆனால் கல்யாணி, எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான், ஒரே ஒரு வருத்தம். அது என்ன புது வருத்தம்? சொல்லுங்களத்தான். நம்மை பெற்று வளர்த்து சீராட்டி பாராட்டி ஆளாக்கிய நமது இன்ப தமிழ்நாட்டை விட்டு வேறு எங்கோ போக போகிறோமே என்று கவலையாக இருக்கிறது. கவலைப்படாதீங்க தான், கவலைப்படாதீங்க. நாம் போகும் இடத்தையெல்லாம் நமது தமிழ்நாடாக்கி விடுவோம். அனுபவிச்சு சொல்றேன், ஆராய்ச்சி பண்ணி சொல்றேன், ஆணித்தனமா சொல்றேன். அரோகரா அரோகரா அரோகரா. அனுபவ வேதாந்தமே, ஆராய்ச்சியின் அகராதியே, கலிகால மன்மதனே, கார்வார எஜமானே, இந்த நல்ல அறிவு ஆரம்ப காலத்திலேயே இருந்திருந்தா எவ்வளவு நன்மையா இருந்திருக்கும். இல்லையா மணியா, என்ன காலட்சேபம் பண்றேன்? ஓய், உயிர் போன பிறகு மருந்து வந்த மாதிரி உனக்கு உத்தியோகம் போன பிறகு புத்தி வந்திருக்கு. என்ன உத்தியோகம் போயிட்டுதா? எப்போ? யார் சொன்னா? ஆமா ஆமா, உங்க உத்தியோகம் எனக்கு வந்தாச்சு. போய் நான் சன்னிதானத்தை பார்க்கணும்.
அவரு உம்ம முகத்துல முழிக்க மாட்டாருங்கானோ. மணியம், எனக்கே துரோகம் பண்ணிட்டியே. குரு துரோகி. துரோகமா? இல்ல, நீ வேண்டிய அளவு அனுபவிச்சுட்ட. இப்ப அதிர்ஷ்டம் எனக்கு வந்திருக்கு. என்னையா மணியம்? மணியமாவது மண்ணாங்கட்டியாவது கார்வார் ஆயிட்டேன். எல்லாம் அவன் செயல். அவன் செயல் இல்லங்கானா, எல்லாம் இவன் செயல். நானா கொடுத்த பிச்சை. சரி சரி, வண்டி தயாரா இருக்கு, புறப்படுங்க. புது கார்வாருக்கு, பழைய கார்வாருக்கு. டேய், காக்கா பிடிக்காதுங்கடா, காரியத்தை கவனிங்கடா. ஓய், இதோட போகாதுங்கானா, திருப்பி இதே பதவிக்கு நான் வந்தாலும் வருவேன். சரிதான்யா, புறப்படு. வெய்யேற்ற நிழலுண்டு, வீசும் தென்றல் காற்றுண்டு, வெயிற்கேற்ற நிழலுண்டு, வீசும் தென்றல் காற்றுண்டு, வெயிற்கேற்ற நிழலுண்டு, வெயிற்கேற்ற நிழலுண்டு, வீசும் தென்றல் காற்றுண்டு, வெயிற்கேற்ற நிழலுண்டு. கையில் கம்பன் கவியுண்டு, கையில் கம்பன் கவியுண்டு, கலசம் நிறைய அமுதுண்டு, கலசம் நிறைய அமுதுண்டு, அமுதுண்டு, வெயிற்கேற்ற நிழலுண்டு, வீசும் தென்றல் காற்றுண்டு, வெயிற்கேற்ற நிழலுண்டு. தெய்வகீதம் பலவுண்டு, தெய்வகீதம் பலவுண்டு, தெரிந்து பாட நீயுண்டு, தெரிந்து பாட நீயுண்டு, பாட நீயுண்டு, வெயிற்கேற்ற நிழலுண்டு, வீசும் தென்றல் காற்றுண்டு, வெயிற்கேற்ற நிழலுண்டு. வையன் தரும் யௌவனமன்றி, வையன் தரும் யௌவனமன்றி, வாழும் ஸ்வர்க்கம் வேறுண்டோ, வாழும் ஸ்வர்க்கம் வேறுண்டோ, ஸ்வர்க்கம் வேறுண்டோ, வெயிற்கேற்ற நிழலுண்டு, வீசும் தென்றல் காற்றுண்டு, வெயிற்கேற்ற நிழலுண்டு, வெயிற்கேற்ற நிழலுண்டு, வீசும் தென்றல் காற்றுண்டு, வெயிற்கேற்ற நிழலுண்டு. நீ கொள்டம் பக்கம் போ, நீ அணக்கற பக்கம் போ. கமான் மிஸ்டர் சாஸ்திரி. ஏய், நீங்க 3 பேர் அந்த பக்கம், நீங்க 3 பேர் இந்த பக்கம். யார் அது? சதாரம். முத்து. கவலைப்பட்டி. முத்து, முத்து, சௌக்கியமா இருக்கியா? ரொம்ப சௌக்கியமா இருக்கேன். பேஷ், இந்த வேஷத்துல ஒரு பயனும் உன்னை கண்டுபிடிக்க முடியாது. முத்து, பெண் வேஷம் போட்டுக்கிட்டு இந்த படுதாக்குள்ள பூந்து வந்தேன். இல்லைன்னா இங்க வர முடியுமா? எங்க பார்த்தாலும் ஒரே போலீஸை. உனக்காகத்தான் பகல் வேஷம் போட்டுக்கிட்டேன். அது சரி, அபிராமியை பார்த்து அபிப்பிராயம் கேட்டியா? கேட்டேன். என்ன சொன்னா? அவ என்னை காப்பாத்துறதாக சம்மதம் சொல்லிட்டா. பேஷ். இந்தா முத்து, பாஸ்போர்ட் டிக்கெட் எல்லாம் இதுல இருக்கு. கப்பல் பிரயாணத்துக்காக உங்க 2 பேருக்கும் பேர் மாத்தி வச்சிருக்கேன். என்னன்னு? உன் பேரு கண்ணன், உன் காதலி கல்யாணி பேரு ராத. கமலபதி, உனக்கும் அபிராமிக்கும் என் கைகளால் மணமாலை சூட்டி கண்ணார பார்த்த பிறகுதான் நான் கப்பலேறுவேன். இந்தா முத்து, ரிவால்வர். அட, சும்மா வச்சுக்க, தற்காப்புக்காக இருக்கட்டும். கமலபதி,
கடவுள் உன் ரூபத்தில் எனக்கு உதவி அளிக்கிறார். இருட்டிலே ஒளிகாட்டும் தாரகினி. உலகத்திலே எல்லோரும் தன்னுடைய உத்தம நண்பர்களுக்கு தனது உயிரையே பரிசாக கொடுப்பார்கள். ஆனால் உனக்கு நான் கேவலம் என்னுடைய உயிரை கொடுக்கப் போவதில்லை. என் உயிரினும் மேலான என்னுடைய தங்கையை உனக்கு கொடுத்து விட்டேன். இந்த குரூர உலகத்திலே நீங்கள் இருவரும் கலைக்குயிர்களாக வாழுங்கள். கமலபதி, என் தங்கைக்கு ஒரு குறையும் வராமல் நீ காப்பாற்றுவாயா? முத்து, ஏன் அழறே? சேச்சே, நீயா இப்படி அழறது? அழுகையல்ல நண்பனே, ஆனந்த கண்ணீர். உன்னை போன்ற உத்தமமானதொரு நண்பன் எனக்கு மைத்துனனாக கிடைத்தது எண்ணும் போது ஆனந்தம் பொங்குகிறது நண்பா. இனி நான் கவலையின்றி கப்பல் ஏறுவேன். அதெல்லாம் இருக்கட்டும் முத்து. ஐயா கல்வரே, தங்கள் காதலி கல்யாணி தேவியார் எப்பொழுது இங்கே வருவார்கள்? ஆமா, மறந்தே போனேன். அவள் வரும் நேரமாகிவிட்டது. ஓஹோ, அப்படியா? வரட்டும் காதலரே, வரட்டும். காதலரா? உமது மானத்தை கெடுத்து விடுகிறேன் பாரும். ஏனையா, உமக்கு எத்தனை காதலிகள்? பெண்ணாக ஒருத்தி, பெண் வேஷத்தில் ஒருத்தி, பணக்காரியாக ஒருத்தி. கண்ணான காதலரே, கலிகால காதலரே, கண்ணான காதலரே, கலிகால காதலரே, கல்யாணி தேவி எங்க என் தங்க ரத்தினமே, கல்யாணி தேவி எங்க என் கமலபதி, விளையாடாது. விளையாட்டு வினையாகிவிடும். சரி, நீ புறப்படு. இனி இங்கிருப்பது ஆபத்து. இந்த கவலை உனக்கு வேண்டாம் முத்து. நீங்கள்லாம் ஜாக்கிரதையா வந்து சேருங்க. உங்களுக்காக நான் ஜங்ஷன்லயே காத்திருக்கேன். சரி, நான் சென்று வருகின்றேன் காதலரே. சென்று வா காதலியே. நயவஞ்சகம், நம்பிக்கை துரோகம், என்னை ஏமாற்று. உயிருக்கு மேலாக நம்பியிருந்தேன். இதற்கு பலன் கிடைத்துவிட்டது. உண்மையற்ற உலகம். இனி நான் யாருக்காக வாழ வேண்டும்? நீ யாரம்மா? என்ன மாதிரி குடத்துல சாப்பாடு யாருக்கு கொண்டு போற? எனக்கா? நீங்க யாரையா? நான் இந்த கொள்ளடக்கார மேஸ்திரி. நீ ஏம்மா பயப்படுற? பயமா? நான் எதுக்காக பயப்படணும்? இல்ல, அந்த பக்கத்துல முத்தையன் நடமாடுற இடமாச்சே. யார் எங்க நடமாடினா எனக்கு என்ன? அந்த கல்வனுக்கு ஒரு காதலி உண்டு என்பதாக கேள்விப்பட்டேன். கோவிச்சுக்காரே, ஒரு சமயம் நீயே அந்த காதலியா இருக்கும்னு கூட சந்தேகப்பட்டுட்டேன். இந்தாயா, அந்த நம்பிக்கை துரோகியான திருடனுக்கு நானே என்ன காதலி ஆகிறேன்? அந்த மனுஷனுக்கு எத்தனையோ காதலிகள், எவ்வளவோ உறவுகள். அதோ இந்த இடிந்த கோயில் பக்கத்தில் போய் பாருங்கள். தன் புது காதலியோடு சந்தோஷமாக சரசமாக இருப்பது போய் பாருங்களேயா. ரொம்ப தேங்க்ஸ். வர்றேம்மா, வர்றேன். என்னப்பா கமலபதி, நீ என்னப்பா சும்மா விளையாடிட்டு இருக்க? சீக்கிரம் புறப்படப்பா. இங்க இருந்தா என்னமா ஆபத்து? புறப்பட்டப்பா. சரி, வாப்பா போலாம். ஐயா, நீங்க யாரு? எதுக்காக பெண் வேஷம் போட்டீங்க? நீங்க தானே கல்யாணி? ஆமா. அம்மா, நம்ம முத்தையானுக்காகத்தான் நான் இந்த மாதிரி வந்தேம்மா. நான் தான் கமலபதி. ஐயோ அத்தா! என்னம்மா? முத்தையனின் மனைவி. வானச்சந்திரன் வாழ்த்தொலி பாடுகிறது. இன்பம் இன்பம் எங்கும் ஒரே கண்ணே. எங்கே அந்த பாட்டை ஒரு முறை பாடு. ஒரே ஒரு முறை.